திருச்சி முக்கொம்பு என்ற மேலணையில் இன்றைக்கி காவேரி தாயை வரவேற்று பூவு நெல் இதெல்லாம் தூவி தேங்காய் உடைச்சி சூடம் கொளுத்தி காவேரி தாயை வரவேற்று காவேரி தாயை வாழ்த்தி விவசாயிகள்லாம் நாங்கள் இந்த விழாவை இன்றைக்கி கொண்டாடியிருக்கோம். ஜூன் 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தண்ணி திறந்து விட்டாங்க. பெரிய சந்தோஷம். இந்த தண்ணி 17.5 லட்சம் ஏக்கருக்கு பயனடையணும். ஆனால் மேட்டூர் தண்ணி பத்தாது. அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர்கிட்டையும் பாரத பிரதமர் அவர்கள்ட்டையும் பேசி நம்மளுக்கு இந்த ஜூன் மாதம் உரிய தண்ணியும் மே மாதம் உரிய தண்ணியும் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 டிஎம்சி மேலே 50 டிஎம்சி மேலே நம்மளுக்கு இருக்குது. அதை வாங்கி தரணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்தது இப்போ சன்ன ரக நெல்லுக்கு 2545, சாதாரண நெல்லுக்கு 2500 விலை அறிவிச்சிருக்காங்க. இது எப்போதும் சம்பாவுக்கு தான் அறிவிப்பாங்க. இப்பயே அறிவிச்சார் முதலமைச்சர். அதனால் முதலமைச்சருக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் சிஎன்டி வாய்க்கால்னு சொல்லி தூர் வர சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டி வாய்க்கால்னு சொல்லுவோம், உள்ளுக்கு வயலில் இருக்குது. அந்த சிஎன்டி வாய்க்கால் இன்னும் 50% கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கடமட வரைக்கும் இன்னும் தூர் வராமல் இருக்குது. மற்ற இடத்துலாம் தூர் வாரிருக்காங்க. ஏபி வாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு 80% தூர் வாரிருக்காங்க. இன்னும் ஒரு 20% ஏபி வாய்க்கால் தூர் வராமல் இருக்குது. விவசாயிகள் அந்த ஏபி வாய்க்காலில் 2 கரையும் சமதளப்படுத்தி அதில் தான் வண்டி கொண்டு போவாங்க. பவர் டில்லரு டிராக்டர்லாம் கொண்டு போவாங்க குப்படிக்கிறதுக்கும் உழவு ஓட்டுறதுக்கும். அதை நீர்வளத்துறை அதை ஏபி வாய்க்காலை சமப்படுத்தி கொடுத்தோன்னா அது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எங்களுக்கு என்ன கேட்குறோம்னா, இப்போ குறுவை ஆரம்பிச்சிட்டோம். உடனே குறுவை தொகுப்பு விதை நெல் எங்களுக்கு உடனே கிடைக்கணும், உரமும் கிடைக்கணும். அதே நேரத்தில் சொசைட்டியில் கடன் தரமாட்டோம், சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் கடன் தருவோம்னு சொசைட்டியில் சொல்கிறாங்க. அதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் சொசைட்டிக்கு உடனடியாக சுற்றறிக்கை தமிழக அரசு அனுப்பி பழையபடி எப்படி நீங்கள் கடன் கொடுத்தீங்களோ அதேமாரி பயிர் கடன் விவசாயிகள் கொடுக்கணும், காலதாமதப்படுத்தாமல் விவசாயிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வச்சு அந்த நெல்லுக்கு விலை அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம். அதுமாரி காவேரியில் இப்போ கல்லணை கால்வாயை முதலமைச்சர் தான் திறக்கிறாரு நாளைக்கு 4 மணிக்கு மேலே. அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா கலைஞர் தூர் வாரணத்தை தான் பார்த்தார் அந்த சைடு, ஆனால் தண்ணி திறக்கலை. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு கல்லணையை திறந்து வைக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் தமிழக முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றியும் சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, இப்போ சொன்ன கோரிக்கைகள்லாம் தமிழக முதலமைச்சர் அந்தந்த துறையில் சொல்லி உடனடியாக எங்களுக்கு காலதாமதப்படுத்தாமல் எல்லாமே கிடைப்பதற்கு இந்த குறுவை சாகுபடியும் சம்பா சாகுபடியும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, நல்லபடியாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு கோரிக்கை வச்ச எல்லாமே கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் மாநில தலைவர் விஸ்வநாதன்.